Hi friends, welcome to Lacham's recipe. இன்றைக்கி நம்ம சேனலில் ஏபிசி ஜூஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹெல்த்தியானது, பீட்டா கேரட்டின் இருக்குது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது கேரட்டு. நெல்லிக்காய் உடம்புக்கே ரொம்ப நல்லது. பீட்ரூட்டில் பார்த்திங்கனாக்கா பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, அப்புறம் பிளட் ப்யூரிஃபை பண்ணுறது எல்லாமே இருக்குது. இதில் எல்லா சத்துக்களும் நிறைந்திருக்கு. அதனால் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய பிள்ளைங்கள்லேருந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாமே இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆம்லா, பீட்ரூட், கேரட் வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஆப்பிள் கூட சேர்த்துக்கலாம். நான் ஆம்லா சேர்த்துக்கிறேன். ஸ்கின் க்ளோவாக இருக்கிறதுக்கும் குட் ஹெல்த் இதில் இருக்குது. அதனால் இந்த ஜூஸை நம்ம வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கிட்டோன்னா உடம்பு சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பீட்ரூட் இருக்குல்ல, இந்த பீட்ரூட்டில் பாதி தான் எடுக்க போகிறேன். அதை துருவிட்டு ஆவியில் வேக வச்சுக்கணும். இதை ஏன்னா ஒரு சிலருக்கு டைஜஷன் ஆகும், ஒரு சிலருக்கு எகுத்திட்டே இருக்கும் இப்படி பச்சையாக அடித்து பீட்ரூட் சாப்பிடக்குள்ள. அதனால் இது நான் ஆவியில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு தான் அந்த ஜூஸ் பண்ண போகிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கேரட் கட் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், 6 லெமன் வச்சுருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட் மட்டும் பாதி எடுத்து துருவிருக்கேன். இந்த பீட்ரூட் மட்டும் ஆவியில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த துருவின பீட்ரூட் ஒரு சின்ன இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததும் நம்ம ஜூஸ் பண்ண வேண்டியதான். மூடி வச்சிடுறேன். வெந்ததும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பீட்ரூட் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆவியில் காட்டியாச்சு பீட்ரூட்டை. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். ஆறினோடனே இந்த பீட்ரூட்டு ஆவிலேயே வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இது ஆறிடுச்சு. இந்த நெல்லிக்காய், இந்த இஞ்சி துண்டு, கேரட்டு, இந்த ஜூஸ் புழிஞ்சிட்டு இந்த மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் ஜூஸாக. இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இந்த 1/2 லெமனை புழிஞ்சிக்கலாம். அதில் இது எல்லாருமே சாப்பிட்லாம். அந்த ஜூஸ் வீட்டில் அனிமிக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கு டெய்லியுமே கொடுக்கலாம், அது வளர்கிற குழந்தைங்களுக்கு. இப்போ ஜூஸ் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், ஏபிசி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி. ரொம்ப ஹெல்த்தியாகவே சூப்பராக. இது வடிகட்டெல்லாம் தேவையில்லை, அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். செம்மையாக இருக்கும். சர்க்கரை இல்லாமல் டயட்டுக்காக எடுத்துக்கிறோன்னா சர்க்கரை சேர்த்துக்க தேவையில்லை. பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஜாகரி சேர்த்து கொடுக்கலாம், பவுடர் ஜாகரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஜூஸ் அளவுக்கு இருக்குது. நீங்கள் இன்னும் டைலூட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பீட்ரூட் வேக வச்சுக்கோங்க ஆவியில். இப்போ இது 2 பேர் கொடுக்கறதுனால சின்ன ஸ்பூன் தான், இதால் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். பவுடர் வெல்லம் தான். சூப்பரான சுவையில் ஏபிசி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஆம்லா சேர்த்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆம்லா டெய்லி ஒரு ஆம்லா சேர்த்துக்கிட்டோன்னா, பாதி பீட்ரூட்டு, ஒரு முழு கேரட்டு, ஒரு நெல்லிக்காய் சேர்த்து, இஞ்சி, லெமன் சேர்த்துருக்கேன். பீட்ரூட் மட்டும் வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கோங்க. பிடிக்கலன்னு சொல்கிற குழந்தைங்க கூட குடிச்சிடுவாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் இந்த ஜாகரிக்கு பதில் தேன் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள், நல்லா குட் ஹெல்த் இருக்குது. இதில் ஸ்கின் க்ளோவாக இருக்கும். 2வது நமக்கு பீட்ரூட், கேரட்லாம் சேர்த்துருக்கோம்ல, நம்ம பாடிக்கே இவ்வளோ ஆர்கன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஸ்கூல் திறந்துட்டாங்கல்ல, அதனால் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இதில். இந்த நோய் எதிர்ப்பு தன்மையெல்லாம் கொடுக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஏபிசி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. லச்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.